ரோஸ்லின் ஃப்ரம் ஆரா ஃபேஷன் டிசைனர். நாங்கள் முதல்ல யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் பற்றி. அது நீங்கள் எல்லாம் நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, கால் பண்ணி கூட நிறைய பேர் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் இதே மாதிரி நான் அடிக்கடி உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய டிசைன்ஸ்லாம் பாருங்கள். இந்த லாஸ்ட் வீக் நான் பண்ண டிசைன்ஸ்லேருந்து ஒரு சில டிசைன்ஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து குட்டி குட்டி பூ இருக்கிற மாதிரியும், சாரீ பிங்க் கலர், க்ரீன் கலர்லேயும் அங்கங்கே இருக்கும். அதனால் க்ரீன் வித் பிங்கோட குட்டி குட்டி பூ. ஓகே, ஸ்லீவில் ஒரு பூ இருக்கிற மாதிரியும், அந்த நெக் டிசைன் திருப்பி கையில் ரன்னிங்கில் வர மாதிரியும் போட்டிருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் டிசைன். இந்த ப்ளவுஸ் பாருங்கள், இது ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நெக்லஸ் டிசைன் சொல்லுவாங்க. அந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து பாட் நெக் தான். மேலே ஆனால் போட் நெக் மாதிரி கொஞ்சம் க்ளோஸ்டாக வரும் வித் ரோப்போட. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்டோன், ரன்னிங் ஸ்டோன்லாம் அட்டாச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சி விரும்புனீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ரன்னிங் ஸ்டோன் ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன் வச்சு கொடுப்போம். அது பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ஆரி ஒர்க்கில் பண்ண மாதிரியே இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக அப்படியே ஆரி ஒர்க்கில் போடுற மாதிரியே இருக்கும். ஸ்லீவ் டிசைன் இதுவும் பாட் நெக் தான். லாஸ்ட் டைம் கூட இதே மாதிரி ஒரு டிசைன் பார்த்தோம். அதுலேயே இது இன்னொரு கலர். அதில் வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதில் பாருங்கள், ஃபுல்லாகவே ரோஸஸ் இருக்கிற மாதிரி. இதில் வந்து அதிகமாக ஜரியை யூஸ் பண்ணலை. கோல்டே இல்லாமல் அதிகமாக பிங்க்கும் இந்த லைட் ஒயிட் கலரும் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் எத்தனை வாட்டி வாஷ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. த்ரெட் அப்படியே இருக்கும். துணி எவ்வளோ நாள் இருக்கோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்து ஒர்க்கும் அப்படியே இருக்கும். இந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கும் பண்ணணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். சீக்கிரத்தில் அடுத்த டிசைனோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.